ஹே காய்ஸ், வெல்கம் டு கனெக்ட் சுத்தி. நான் வந்து இன்றைக்கி திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய வண்ணார்பேட்டையில் இருக்கக்கூடிய காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மதுரமுக்கு மார்னிங் டிஃபன் வந்து சாப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ அங்கே உள்ள ஸ்பெஷல்ஸ் எல்லாம் காட்டுறேன். இது வந்து தித்திக்கும் தினம் அப்படின்னு மார்னிங் ஸ்வீட் ரெசிபி. ஞாயிற்றுக்கிழமை நெல்லை திருப்பாகம், திங்கக்கிழமை பைனாப்பிள் கேசரி, செவ்வாய்க்கிழமை திணை அரிசி புட்டு, புதன்கிழமை திருவையாறு அசோகா அல்வா, வியாழக்கிழமை காசி அல்வா, வெள்ளிக்கிழமை தேங்காய் திரட்டுப்பால், சனிக்கிழமை கவுனி அரிசி அல்வா. இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஈவினிங் தினம் ஒரு தோசை. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா செட் தோசை வடகறி, திங்கக்கிழமை கம்பு தோசை, செவ்வாய்க்கிழமை ராகி தோசை, புதன்கிழமை சோள தோசை, வியாழக்கிழமை கருப்பு உளுந்து தோசை, அதாவது நம்ம முழு உளுந்து தோசை, வெள்ளிக்கிழமை அடை அவியல், சனிக்கிழமை ஆந்திரா கார தோசை. ஸோ ஹோட்டலில் நம்ம எப்போவுமே வந்து நிறைய ஆயில்ஸ் எல்லாம் ஊற்றி நிறைய ஃப்ரை எல்லாம் பண்ணி 65 சாப்பிடணும். இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ் இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணுறேன். அன்றைக்கி வந்து மார்னிங் நான் ஒரு மினி டிஃபன் தான் வாங்கியிருந்தேன். அதில் என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பூரி, ஒரு பொடி தோசை, ஒரு இட்லி, ஒரு கப் பொங்கல், வடை, சாம்பார், ஸ்வீட்க்கு வந்து கேசரி, அப்புறமா 2 சட்னி, தேங்காய் சட்னி, அப்புறமா தக்காளி சட்னி, அது போக பூரிக்கு ஒரு கிழங்கு. எல்லாமே டேஸ்ட்டாக இருந்தது. இது கூட உங்களுக்கு ஒரு காஃபியும் வந்துடும். ஸோ இந்த மினி டிஃபன் அப்படின்றது மினி அப்படின்னு இருந்தாலும் பட் ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப எம்மையாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீங்களும் வண்ணார்பேட்டை சைடோ இல்லைன்னா நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல் சைடோ போனீங்க அப்படின்னா மதுரம் வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஈவினிங் தோசாஸும் சரி, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.